வட்டாரத்தில் போக்குவரத்து விதிகளை மீறியும் மது போதையில் வாகனம் ஓட்டிய 21 பேரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி, கருப்பூர் உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் ஓமலூர் உட்கோட்ட போலீசார் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, அதிக பாரம் ஏற்றுவது, சிக்னலில் சிகப்பு விளக்கை மீறுவது, சரக்கு வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுவது போன்ற சாலை விதி மீறல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டியவர்கள், மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களின் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதுகாப்பு கவசங்கள் இன்றி துப்புரவு பணி செய்யும் ஊழியர்கள், அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மைய பகுதியில் மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி கையால் தோண்டி எடுத்து வேலை செய்து வந்துள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உதகை நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணி மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கத்தில் கல்லூரி நேரத்தில் அரசு பேருந்து இயக்காததால் அரசு கல்லூரி மாணவர்கள் பேருந்தை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு என செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 8 மணிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் காலையில் இயக்கப்படும் அரசு பேருந்து செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்படாததால் மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அரசு பேருந்துகளை மறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காசிமேடு சுரங்கப்பாதை அருகே பொட்டலம் போட்டு வீடு தேடி சென்று கஞ்சா விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை காசிமேடு சுரங்கப்பாதை அருகே கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காசிமேடு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் காசிமேடு ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையில் தனிப்படையினர் அமைக்கப்பட்டு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக 2 நின்று கொண்டிருந்த போது அவர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதிக்குட்பட்ட சுரங்கப்பாதை பகுதியில் பொட்டலங்களில் கஞ்சா வைத்துக் கொண்டு அதை தங்களை செல்போன் மூலமாக தொடர்பு கொள்பவர்களுக்கு டோர் டெலிவரி வியாபாரம் செய்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்களை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாநகராட்சி சார்பில் தூய்மையே சேவை உறுதிமொழியை ஏற்று விழிப்புணர்வு பேரணியை கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய தூய்மையே சேவை என்ற விழிப்புணர்வு பேரணி கடலூர் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இப்பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தூய்மை விழிப்புணர்வு குறித்து பதாகைகளை ஏந்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் தூய்மையே சேவை என்ற திட்டத்தின் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி அலுவலர்கள், துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். திருச்சி அருகே சாலையில் ஓணம் பண்டிகை கொண்டாடி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி கொண்டாடிய போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலையில் பட்டாசுகளை வைத்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்த மாணவர்கள் மீது காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி நிர்வாகம் சம்பவத்தில் ஈடுபட்ட சில மாணவர்களை இடைநீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி வெங்காய மண்டிகளில் 1 கிலோ வெங்காயம் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது
சேலம் மாவட்டத்திற்கு வெளிமாநில வெங்காய வரத்து குறைந்துள்ளது. இதனால் ஓமலூர் பகுதிகளில் கிலோவிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து தற்போது 1 கிலோ பெரிய வெங்காயம் 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் நாசிக் வெங்காய மண்டிகளில் பெல்லாரி பெரிய வெங்காயத்தின் சிறிய ரகம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெங்காய விலை உயர்வால் விற்பனை பாதியாக குறைந்துள்ளது. சின்ன வெங்காயம் விலை குறைந்துள்ளதால் அதன் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் தலைமை ஆணைக்கிணங்க வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ராயபுரம் எஸ். நவீன் தலைமையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராயபுரம் பகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கட்சியின் கொடிகள் வீட்டில் ஏற்றவும், அதேபோன்று கட்சியின் பெயர் பலகையை நிர்வாகிகள் வசிக்கும் பகுதியில் நிறுவ வேண்டி அறிவுறுத்தப்பட்டது. அதேபோன்று பொதுமக்களின் பிரச்சினைகளான கழிவுநீர் அடைப்பு, மின்சார பாதிப்பு, தெருவிளக்கு பிரச்சினை உள்ளிட்ட விஷயங்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து பொதுமக்களுக்கு பிரச்சினைகளை சரி செய்து கொடுக்க வேண்டிய ஆலோசனை செய்யப்பட்டது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து எச். ராஜா அவதூறாக பேசியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜே. டில்லிபாபு ஏற்பாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை வியாசர்பாடி MKB நகர் பேருந்து நிறுத்தம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தங்களது தலைவரை கடுமையாக பேசுபவர்கள் வீடுகளை முற்றுகையிட தயாராக உள்ளோம் என்றும், அவதூறாக பேசிய எச். ராஜா குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என தெரிவித்தார். மகாத்மா காந்தியை கொலை செய்தவன் தேச துரோகியா, தேச விரோதியா? மகாத்மா காந்தியுடைய வாரிசுகள் தேச விரோதியா? இந்த நாட்டுக்காக தன்னையே கொடையாக அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்த தலைவர், இந்த தேசத்தின் முகமாக, இந்த தேசத்தின் குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தியை பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள். என்ன தகுதி இருக்கிறது? எச். ராஜாவுக்கு தைரியம் இருந்தால் என்னோடு 1 மணி நேரம் உன்னுடைய அரசியலை நீ பேசு, எங்களுடைய அரசியலை நான் பேசுகிறோம். இந்த சவாலை பகிரங்கமாக விடுக்கிறோம். வா, உன்னுடைய வரலாறு என்ன, எங்களுடைய கட்சியுடைய வரலாறு என்ன, உன்னுடைய பின்புலம் என்ன, எங்களுடைய பின்புலம் என்ன, நீங்கள் எப்படி உருவானீர்கள், நாங்கள் எப்படி உருவானோம், யார் இந்த தேசத்திற்கு உண்மையாக இருக்கிறார்கள், யார் இந்த தேச விரோதிகள், யார் இந்த தேச... குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோவில் மூலஸ்தானத்தில் இருந்த மரவீரு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருநாகேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலஸ்தானம் பகுதியில் கோவில் முக்கிய பொருட்கள் மரவீருவில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தீபம் அணைக்காமல் சென்றதால் அருகில் இருந்த மரவீருவின் மீது தீ பரவி எரிய தொடங்கியது. இதனால் புகைமூட்டம் உருவாக்கியதை தொடர்ந்து தகவலறிந்து அங்கு சென்ற பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதற்கிடையில் பீரோவில் இருந்த பொருட்கள் முற்றிலும் தீயில் இருந்து நாசமானது. தொடர்ந்து சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.